சேச்சே, கொஞ்சம் கூட மனசுலையே மன்னிச்சுங்க. நான் அவரு ஓஹோ ராதாகிருஷ்ணா நாடகம் நடத்துறா போல இருக்கு. நீங்க நளினி? நீங்க தானே? வாங்க வாங்க உட்காருங்க. இது வந்துட்டேன். இந்தாங்க மோர் சாப்பிடுங்க. தேங்க்ஸ், எனக்கு வேண்டாம். மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கங்க. தேவையில்லை. கண்ணப்பன் அப்படி சொல்லக்கூடாதுமா. உங்களை பத்தி அவர் நிறைய சொல்லிருக்காரு. என்ன சொன்னாரு? என் வாழ்க்கையை சுட்டு பொசுக்கிய சோக கதையை சொன்னாரா, இல்ல எப்படி இன்னும் சாகாம இருக்கா இந்த நடினின்னு கேட்டாரா? அவசரப்பட்டு பேசுறீங்களேம்மா. யார் அவசரப்படுறது? எதையும் அவசரப்பட்டு செய்யறதெல்லாம் அத்தான் தான். அவரா? நான் சொன்ன நீ கேட்க மாட்டதான். உன்னை போல நம்பி நம்பித்தான் நட்டாத்துல தவிக்கிறேன். மண்புதரை நம்பி கூட கடலை கடந்துடலாம். ஆனா இவரை நம்பி வாழ்வை கடத்த முடியாது. கோட்டுல குத்திக்கிற பூவாத்தான் பெண்களை எண்ணி உனக்கு தாலி கட்டி இருக்காரு. எந்த நேரம் உன்னை கசக்கி எறிஞ்சிடுவாரு. அந்த நிலைக்கு வந்து நீ தவிக்கிறதுக்குள்ள 10,000 ரூபாய் தர்றேன். இப்பவே எங்கேயாவது போய் நிம்மதியா இரு. 10,000? ஏன் லட்சம் ரூபாய் தர்றேன். வேணும்னு எங்க சொத்தையும் எழுதி தர சொல்றேன். நளினி, தப்பான அபிப்பிராயத்தோட வந்திருக்கேன். ஏமாற்றம் அடையிறோம். நமக்குள்ள ஏற்படுற எரிச்சலை எரிமலை ஆக்கிக்கிட்டா அது நம்மையே சுட்டு பொசிக்கும். பூவை பறிச்சு சூடிக்கிறதா பெண்களுக்கு அழகே தவிர பிறர் புருஷனை பறிக்கிறது பெண்களுக்கு அழகில்லம்மா. எனக்கு இருந்த என் அத்தான தட்டி பறிச்சுக்கிட்ட நீ ஏன் எனக்கு புத்தி சொல்ற? வேற யாரு சொல்லுவாங்க? வீட்டை விட்டு இன்னும் ஒரு வீட்டுக்கு வந்து சண்டை பிடிச்சா வீட்டுக்காரங்க புத்திமதி சொல்லத்தானே செய்வாங்க. என்ன சொன்னா? சன்னியாசி, புது உறவில புத்தி தடுமாறாது. நினைச்சு பாருயா, என் அத்தான் கூட வாழ்க்கை நடத்த இந்த அனாதி கிட்ட என்ன இருக்கு? அவர் மனசு தெரிஞ்சு நடக்க ஒரு எஜுகேஷன் இருக்கா? நாகரிகமா நடந்துக்க எட்டிகேட் தெரியுமா? அவருக்கு ஈக்குவலா ட்ரெஸ் பண்ணத்தான் தெரியுமா? என்ன தெரியுமா அவளுக்கு? தட் இஸ் ஆல் ரைட்மா. ஒரு குடும்ப பொண்ணு எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க அதுக்கு தெரியும். நீ கவலைப்படாத. பங்களாவில வாழ்ந்தவரை இன்னால எப்படி சந்தோஷமா வச்சிருக்க முடியும்? அவர் சந்தோஷமா இருந்தா உனக்கு போதும் இல்ல? ஆமா, எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா தான் என்னோட இருக்காரு. அவர் கவலைப்படுறப்போ உனக்கு சொல்லாம இருப்பேனா தங்கச்சி? நீ போயிட்டு வாமா. பாத்தியாம்மா, அந்த பெண்ணோட பெருங்குணத்தை. இந்த பாக்கியம் தான் உங்க வீட்டுக்கு வந்து பாக்கியலட்சுமியா விளங்க போகுது. உங்க அத்தான் சாமான்யமானவரா? தெரியாமலா கல்யாணம் பண்ணிருப்பாரு? அத்தான் குயிலை விட்டு விட்டு கோட்டானை தேடிய குருடன், மாளிகை விட்டு விட்டு மண்குடிசைக்கு வந்து விட்ட மடையன், மானோடு விளையாட மறுத்து விட்டு இந்த மலைப்பாம்பு வாயில வீட்டு விட்ட மோசக்காரன், நம்பிக்கை துரோகி, படித்த முட்டாள். என்ன பத்தி எது வேணும்னாலும் சொல்லு. ஆனா அவரை பத்தி ஏதாவது சொன்னேன் உன்னை உயிரோட விட மாட்டேன். போவீங்க. ஓ நளினி, எப்ப வந்து? போதும் வரவேற்பு. உன் வீட்டுக்கு வந்ததுக்கு நல்ல மரியாதை கிடைச்சது. என்ன நடந்தது? தம்பி தம்பி, என்கிட்ட கேள. நான் தான் மயில் கல்லு மாதிரி நின்றுகிட்டு இருக்கேனே. என்னையா நடந்தது? இப்ப பாத்தியல்ல, அந்த பொண்ணு வீடு ஏறி வந்து கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சு. பாவம் அப்பாவி இந்த பொண்ணு பேசாமலே இருந்துச்சு. உன்னை பத்தி ஒரு வார்த்தை சொன்னதுதான் தாமதம். கபா கபகபா, நான் அப்படி அசந்துட்டேன். ஓஹோ பாக்கியம், நளினி உன்னை என்ன சொன்னா? ஒண்ணுமில்லை. பின்ன ஏன் இப்படி நீ கண்கலங்க? எங்க அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. அம்மா என்ன சொன்னாங்க? பெண்கள் எது வேணும்னாலும் பொறுத்துக்க முடியும், ஆனா தன் புருஷனை யாராவது கேவலமா பேசினா பொறுத்துக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. அது ஒண்ணு இப்பதான் தெரிஞ்சது. அதனாலதான் நடுநிகிட்ட கோவப்பட்டேன் போல் இருக்கு. ஐயோ, இதெல்லாம் பதிவச்சி. 1 2 3 4 1 2 3 4 next. Pati. 1 2 3 4 1 2 3 4 start. போகனா போ, சரியா இல்ல கூடி போ. கரெக்ட். அந்த பார்வை இங்கே கூடாது. இது கலைக்கூடம், கலைப்பார்வை தேவை. 1 2 3 4 அந்த போஸ் தெரியலையே. தெரியலையா? தெரியுமா? தெரியாது, கேட்டு தான் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்த மாதிரி நடிக்க கூடாது. அது கலைக்கு ஆபத்து. அதை ஆரம்பத்திலேயே கிள்ளிவிட வேண்டும். ஆமா, அப்படி செய்யாததுனால்தான் நீ இப்படி இருக்கா. நீ இவ்வளவு பெரிய ஆளுங்க எங்களுக்கு தெரியாம போச்சு. அது உங்களுக்கு தெரியாதா? பரவாயில்லை, அதை நானே சொல்லுகிறேன், நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். அதோ அதுதான் சார் என்னுடைய மகன். இவனால கலை பைத்தியம் ஆயிட்டான். இதோ என் மகன் சார், படிப்பே போச்சு. இதுதான் சார் என் தங்க. படுபாவி, கலை கலைன்னு பிள்ளைங்களை எல்லாம் வசியம் பண்ணிட்டான்.
அமைதி அமைதி அமைதி. இங்கே என் மகள் என் மகன் என்ற பேதமே கூடாது. நாம் எல்லோரும் கலைத்தாயின் குழந்தைகள். நாம் மிஸ்டர் கலைப்பித்தன், ஸ்டெடியா பேசுங்க. உங்க மேல உள்ள குற்றச்சாட்டுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ண ஆர்டரோட வந்திருக்கிறேன். பலே பலே பலே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இங்குதான் அரசு செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு வந்தீர்களோ? எஸ். மோகனா, கலங்காதே. என்னில் உண்மையான அன்பு இருந்தால் நான் விட்டு செல்லும் பணியை ஏற்று நடத்து. அடுத்த ஜென்மத்திலாவது உன் எண்ணம் நிறைவேறும். மாணவ மணிகளே, உங்களுக்கு கடைசியாக என் பொன்மொழிகள். அதாவது உலகத்திலே ஆண்களுக்கு தேசபக்தியும் பெண்களுக்கு பதிபக்தியும் தேவை என்று கூறியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். நான் சொல்லுகிறேன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் கலைபக்தியும் வேண்டும் என்று. அப்போதுதான் நாடும் வீடும் மேன்மையடையும். நான் வருகிறேன். ஆர்வ துடிப்பு. மாணவர்களே, சிஷ்ய கோடிகளே, அவசரம் கூடாது. கலைஞர்களுக்கு அவசரம் கூடாது. என்னை பின்பற்றுவதற்கு பக்குவம் போதாது. பொறுத்திருங்கள், நானே உங்களை வந்து அழைத்து செல்லுகிறேன். வருகிறேன். கலை கலை கலை. வந்துட்டியா? என்ன டல்லா இருக்க? நல்லா இருக்க. கல்லாவிலையா உட்காந்து வேலை செய்யறேன் குஷியா இருக்கிறதுக்கு. புது போட்டு பேசுறியா? ஆமா, ரிக்ஷா எப்படி இருக்கு? ரிக்ஷாவா இது? ரிக்ஷா இல்லம்மா, இது ரிஸ்கா. காயலாங்கடையில போட்டா கூட நான்லாம் கொடுக்க மாட்டேன். அட, வேலை எப்படி இருக்குன்னா? வேலையா அம்மா, இது உண்மையிலேயே மனுஷன் செய்யற வேலை இல்லை. இதுக்கு ஏதாவது ஒரு குதிரையாவது ஒரு மாட்டையாவது வாங்கி கட்டு. அம்மா, இப்ப சொல்லி என்ன பண்றது? வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் குளி. உடம்பு வலியாவது போகட்டும். நீ முதல்ல உன் காசை பிடி. துண்டுங்க அங்கேயே வச்சிருக்கேன். ஆமா, உனக்கு எப்படி தெரியும் எனக்கு இந்த நிறம் தான் பிடிக்கும்னு? எது? என்ன என்ன எந்த நிறம்? ஆசையோட எனக்கு கொடுக்கணும்னு வாங்கிட்டு வந்துட்டு என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியே. நீ பெரிய நாடகக்காரன் தான் போல் இருக்கு. எனக்கு நடிக்க கிடிக்க ஒண்ணும் தெரியாது. எதர்? ஓ, இது யார்? என்ன நீ? சவாரி வந்தவங்க மறந்து சைக்கிள்ல வச்சுட்டு போயிட்டாங்க. நாளைக்கு வந்து கேட்டா கொடுத்துடலான்னு வச்சிருக்க. அதை தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. என்ன நீ? அப்போ இது எனக்குன்னு வாங்கிட்டு வரலையா? உனக்கு இவ்வளவு விலை கொடு. எங்க அள்ளி இருந்தா என்ன இப்படித்தான் கேட்பா இல்ல? எப்படி கேட்பாளோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஏமாத்தம் தான். உனக்கு வேணும்னா வேற இது மாதிரி வாங்கிக்க. கடை தெரியாத? கடை எனக்கு தெரியும். வா, ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன். நிஜமா வாங்கி தரியா? விளையாட்டுக்கு என்ன வேண்டி இருக்கு? நான் ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன். வா. என்ன? சரி, நேரம் ஆச்சு, வா சாப்பிடலாம். என்ன இது? நம்ம கல்யாண வேட்டி படகுல தொட்டில் கட்டி இருக்கிற? முதல் குழந்தைக்கு அப்படித்தான் கட்டணுமா? பாக்கியம். பாத்துட்டு போறான். பாக்கியம். பாக்கியம். என்ன இது? மறுநாள் அரைச்சி வச்சிருந்தேன், அதுல போய் கை வச்சிட்டீங்களா? இருங்க இருங்க. பாத்தீங்களா எப்படி ஒண்ணு சேர்ந்திருக்கு? ஆமா ஆமா, நீங்க இப்படி ஒண்ணு சேர்ந்து இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அப்படி கண்ணை உறுத்துது. என்ன சன்னாசி? அந்த வீட்டுக்கு போனா எப்ப வந்தீங்க எப்ப போனீங்கன்னு ஒரு வார்த்தை உண்டா? அதான் போகட்டும். சாகத்துக்கு கொஞ்சம் பசு மோர், அது ஏது, அதெல்லாம் போகட்டும், மைனர் மேட்டர். உங்களுக்கு வந்த இந்த தந்தி அவங்களை என்ன பண்ணிச்சு? ஆமா, என்ன இது? இது வந்து 3 நாள் ஆச்சு. இதோட நாம் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமா? எங்கயா தந்தி இருக்கு? என்னங்க தந்தியில? ராணுவத்துல இருந்து மறுபடியும் அழைப்பு வந்துருக்கு. 2 நாளைக்கு முன்னாடியே நான் புறப்பட்டுருக்கணும். என்னாச்சு? 8 மணிக்கு வண்டி இருக்குது இல்ல? இன்னும் 1.5 மணி நேரம் தானே இருக்கு.
அப்ப நான் உடனே புறப்பட்டாகணும். பாக்கியம், போய் என் பெட்டி படிக்கலாம் எடுத்து வை. என்ன இல்ல, பட்டாளு முன்னாவே. ஏன் பயமா இருக்குதா? பைத்தியம், இத பாரு, என் உயிருக்கு எந்த வித ஆபத்தும் வராது. அப்படி சொல்லக்கூடாது. நல்ல நாளும் பெரிய நாளுமா ஏன் இப்படி பேசுறீங்க? தம்பி, என்ன ஐயா? தொட்டில் கட்ட வேண்டிய நாள் வந்தாச்சா? பாவம், இந்த நிலைமையில அந்த பொண்ணை விட்டுட்டு போறியே, அது மனசு என்ன பாடுபடும்? ஆமா சன்னாசி, எனக்கு கூட அவளை இந்த நிலைமையில விட்டுட்டு போறது கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. என்ன செய்யலாம் சன்னாசி? உங்களை நம்பித்தான் என் பாக்கியத்தை இங்க விட்டுட்டு போறேன். தம்பி, அத நீ என்கிட்ட சொல்லணுமா? என் கடமையாச்சே. அடிக்கடி லெட்டர் போடுறேன், உங்க பேருக்கு பணம் கூட அனுப்புறேன். அந்த பத்திரத்து வேண்டாம், அந்த பத்திரத்து வேண்டாம். ஏன்னா பணம் பாருங்க, 4 நல்லதும் வரும், 4 கெட்டதும் வரும். அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. எனக்கு உங்களை தவிர வேற யார் இருக்கிறாங்க? நீங்க தான் அவளை கண்கலங்காம பார்த்துக்கணும். என்ன தம்பி, தர்ம சங்கடத்தில் கொண்டு வந்து விட்டுட்டியே. சரி, நான் பாத்துக்கிறேன். அப்ப போய் உடனே வண்டி கொண்டாங்க. சரியா? எனக்கு குழந்தை பிறக்க போகுது, இப்போ வர முடியாதுன்னு எழுதி அனுப்ப கூடாதா? குழந்தை எனக்கு பிறக்குதுன்னா யாராவது நம்புவாங்களா? குழந்தை மாதிரி பேசுறீங்க, தைரியமா இருக்கு. இன்னையிலிருந்து எப்படியாவது ஒரு 6 மாசம் நாளை எண்ணிக்கிட்டே என்ன நேர்ல பார்க்காத ஒரு குறையை தவிர வேற எந்த குறையும் உனக்கு வராது. அது ஒண்ணு போதுமே. இது எதுக்கு பாக்கியம்? இந்த பெட்டி விஷயமா என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. இது இங்கேயே இருக்கட்டும், பத்திரமா பாத்துக்க. இது பாருங்க, நீங்க ஊருக்கு போறது மாமா கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க. எப்படி? சரிதான். அன்னைக்கு என்ன நடந்தது ஞாபகம் இருக்குது இல்ல? நல்லா இருக்கு. அதை இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கலாமா? பேரன் பிறக்க போறான்னு தெரிஞ்சதுமே அவர் கோவம் எல்லாம் பறந்து போயிடும். வேணும்னா நீங்க பாருங்களே, நம்ம செல்வம் அங்கேதான் பிறக்க போறான். எங்களை தேடிவிட்டு நீங்க அங்கேதான் வர போறீங்க. பாக்கியம், நீ நினைக்கிறது என்னவோ ரொம்ப பிரமாதமா தான் இருக்குது. ஆனா நடக்கிறது எங்க அப்பா கையில இருக்குது. முதல்ல பணத்தை வச்சுக்கோ. முதல்ல கடிதாஸ் படிச்சு சொல்லுங்க அண்ணா. என்ன எழுத்துது? ஓ, இதான் கண்ணாடி வேணுங்கிறது. தெரியல, வேற வயசாகி போச்சு பாரு. என்ன பாக்கியத்துக்கு உன் அத்தா எழுதியது, உன்னை விட்டு பிரிஞ்சு இங்கே வந்ததுல இருந்து சதா உன் நினைவுதான். ஆபீஸ பையில எடுத்து வச்சா, ஆபீஸ பையில எடுத்து வைக்கிறதா? ஓ, ஆபீஸ் பையில எடுத்து வச்சா அதுல சின்னஞ்சிறு குங்கும பொட்டும் சீவி முடித்த கூந்தலிலே மல்லிகைப்பூ நீ வச்சுக்கிட்டு நீ சிரிக்கும் சின்னஞ்சிருப்பும் உன் முகமும் தான் நிக்குது. பாக்கியம், கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா என்ன தேத்தத்தான் இங்க ஆள் இல்ல. நாளை நான் தான் எண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆறாரோ பாட நான் வந்து சேருகிறேன். உடம்பை பத்திரமா பார்த்துக்க. சன்னியாசி உனக்கு உத்த துணையா இருப்பார். இப்படிக்கு உன் அத்தான். என்னம்மா, என்னம்மா இருக்கிறிய? இல்லைன்னா வரிக்கு வரி என்ன பத்தி தான் எழுதிருக்கிறாரே தவிர அவரை பத்தி ஒரு வரி கூட எழுதலையே. வேளா வேலைக்கு சாப்பிடுறாரா? சனி புதன்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாரா? ஒண்ணுமே இல்லையே. ஐயோ ஐயோ, அவரை பத்தி தானம்மா பூராவும் எழுதிருக்காரு. மறந்துடாம அத்தானுக்கு உடனே கடிதாச்சு போட்டுடுங்க. சரியா போச்சு, நான் மறப்பனா? வரட்டுமா? மீனாட்சி, எங்க உண்டு இந்த அநியாயம் அக்கிரமமும்? என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? அன்னைக்கு உன் புருஷனை கூப்பிட்டு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன். அள்ளிக்கிட்ட இருந்து மூர்த்தியை பீடான்னு சொல்லி அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு இவன் சிரிச்சுக்கிட்டு அலையறான். அவங்க உறவை வெட்டி எறிடான்னு 2 பேரையும் கோந்து போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கான். அவசரப்படாதீங்க, உங்க மனசு போடாம அவரை நான் நடக்க சொல்றேன். அள்ளி ஒழியணும், தம்பி இங்க வரணும், அவ்வளவுதானே. அதுக்கு நானாச்சு. சபாஷ் மீனா, நியாயமா பார்க்க போனா நீதான் அவங்க எழுத்துல தாலி கட்டி இருக்கணும். என்னமோ அவசர போட்டுட்டேன். இந்த பாரு,
மூர்த்தி பய பட்டாளத்துக்கு போயிருக்கிறான். இந்த அல்லிக்காக அடிக்கடி அவன் பணம் வந்து உன் புருஷன் பேருக்கு அனுப்புறானா. இந்த பணம் அவ கையில போய் சேராதபடி என் கைக்கு திருப்பிக்கிறேங்க. நீ என்ன செய்வியோ? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன நீ அதையே சொல்லிக்கிட்டு? ஓஹோ, இன்னும் கொஞ்ச நேரம் 5 முறை தான் நீ பாக்கெட்டுக்குள்ளார கைய விட்டுருவேன். இந்த நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இந்த 10 ரூபாய் எடுத்துட்டு போய் முதல்ல அந்த அரிப்பை பாத்துக்க. அப்ப நான் வரட்டுங்களா? இன்னும் பணம் இல்ல. ஏய், நீ எனக்கு பொண்டாட்டியா வந்திருக்கவே படாதீ. ஊர்ல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? இப்பதான் என்ன சொல்றாங்க? ஜப்தி பண்ணி வீட்டை புடுங்க புள்ளைக்கு கையால தானே நீரு. நானா சொல்றேன், ஊர்ல அப்படி சொல்லிக்கிறாங்க. யோ, ஏயா ஊர்ல தான் இருக்கிறீரா? எங்கயா வீட்டு பக்கத்திலே காணோம்? ஏயா நான் சொன்ன காரியத்துல எந்த வீட்டுல வச்சிருக்கிற? யோ, இருடாது, இத 2 பேரும் கல்லா மாறிட்டீங்களா? இத பாருயா, நீ கல்லா மாறினாலும் சரி கட்டையா மாறினாலும் சரி, நான் ஒண்ணும் சும்மா விட மாட்டேன். இத பாரு, வண்டி மாட்டு பத்திரத்தோட தான் வந்திருக்கேன். இத அப்படியே கோர்ட்ல போட போறேன். பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் உங்க விஷயமா தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க, தம்பி கிட்ட இருந்து எனக்கு பணம் வந்தது. அதை கொண்டு போய் இந்த பொண்ணு கையில கொடுக்காம என் கையில இப்பதான் கொடுத்தாரு. இதத்தானையா நான் செய்ய சொன்னேன். இத பாரு, இப்பதான் நீ தப்பிச்சு. சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கேளுங்க. நல்ல காரியத்தை செய்து ஏன் மூஞ்ச மூணு வச்சுக்கிட்டு இருக்கிறேன்? ஆமையா கலகலப்பா இருக்கவனா? எச்ச இல்லைங்களா? கலகலப்பா இருக்கு. இந்த பாருங்க ஐயா, என்ன வெத்த மகமாயி இருக்கும் போது நாம் எதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லையா. நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன்? அந்த வார்த்தை இன்னொரு தடவை சொல்லாதுங்க, கொஞ்சம் மாற்றி சொல்லு. நல்ல தமாஷான மனுஷையா நீ. ஐயோ ஐயோ, இந்தாமா. யோ, என்ன அப்படி முடிக்கிற? அது 100 ரூபா நோட்டு தான் ஐயா. ஐயா, உமக்கு 60 ரூபா சம்பளம் போச்சு, மேற்கொண்டு 40 ரூபா இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு ரெட்டா சந்தோஷம் கொண்டாடுங்க. அதுக்காக தான் நான் கொடுத்தேன். இந்த பாரியா, அந்த பொண்ணை விரட்டிட்டு நம்ம பயலுக்கு 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ண போறோம் பாரு. எந்த பையன்? நம்ம பயலுக்கு ஐயா கல்யாணம் பண்ண போறோம்ல. ம். அப்போ உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கு நான் கோழி வாங்கி தரேன். இன்னொன்னு, பயகிட்ட இருந்து வர்ற பணத்தை எல்லாம் நல்லபடியா கணக்கு எழுதி வை. அவன் வேற வந்து சத்தம் போட போறாயா? இல்ல நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் போகும்போதே மொட்டை கோவரத்தானுக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போறேன். வெங்கடாதிபதி, கால வித்தியாசமடா. நல்லதை செய்யணும்னா எவ்வளவு எதிர்ப்பு, எவ்வளவு சண்டை, எவ்வளவு சச்சரவு. காரணா கொடுக்காத கருமி அச்சனோட்ட உன்னை கொடுத்துட்டானே. என்னையா நிக்கிறீரு? பெல்ட் அடிக்க தொட்டியா? கடைக்கு போவோம். நீ புறப்பட்டாக்கல்ல, வெடிஞ்சு போச்ச. புறப்படு. அப்பா, எனக்கு அடி வாங்கி தரணும். இங்க இருந்து அடிச்சாச்சு அங்க போய் வந்துருவோம். ஐயோ, பொண்ணை காணமே. இதான் கடைசி வாக்கிங் போல் இருக்கு. ஆனந்த சயனம், ஆழ்ந்த நித்திரை. உழைத்து ஓய்ந்தவன் எப்படி படுத்தாலும் நிம்மதியாக தூங்குகிறான். உழைப்பின் பெருமையே பெருமை. ஆடல் பாடல்கள் தான் கலை என்று எண்ணி இருந்த என் கண்களை திறந்து விட்டது இவரது தூக்கம். இனி இவரே என் குரு. எங்க போகணும்? இனி நான் எங்கே போவது? தாங்கள் தான் குரு. என்னை தங்களுடன் சேர்த்துக் கொண்டு உழைப்பு கலையை ஊட்ட வேண்டும் வந்தார். கலையாவது கொலையாவது என்ன ஏழம் கலை? ஏப்பா நீ என்ன சொல்ற? என்ன மாதிரி ரிக்ஷாக்காரன் ஆகணுங்கிறியா? உன் உடம்பு தாங்குமா? முயற்சியுடைய ஒரு இகழ்ச்சி அடையா. அப்ப உட்கார். தாங்கள் உட்கார வேண்டும். நான் அப்படியா? அடிச்சு விடு, அடிச்சு விடு. உட்கார். என்ன துண்டா? பழக்கம் இல்ல. கடுதாசி தான் போடல.
பணமாவது அனுப்பக்கூடாதான் தம்பி? பணமா அம்மா முக்கியம். எப்பவும் இப்படி இருக்க மாட்டார். என்னன்னு தெரியலையே. அவர் பெரிய வீட்டு பையன். அவங்க எல்லாம் அப்படித்தாம்மா. நீ இருக்கிற இந்த நிலைமையில நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. என்னம்மா அப்படி சொல்றீங்க? அவர் என் கணவர். அந்த உறவெல்லாம் உள்ளவங்களுக்கு தாம்மா. நம்ம போற ஏழைங்களை யாரு கவனிக்க போறா? உலகம் புரியாத பொண்ணா இருக்கிய நீ. நீ என்ன அவருக்கு அத்தை பொண்ணா இல்ல அம்மா பொண்ணா? தினமும் கடதாச்சு போட்டு விசாரிக்க. அண்ணா அவர்தான் அனுப்பிச்சிருப்பாரு. உள்ள பணம் இருந்தாலும் இருக்கும். நீங்களும் உங்க வாடகை எடுத்துக்கலாம். பைத்தியக்கார பொண்ணா இருக்கியம்மா. பணத்தை யாராவது பார்சல்ல அனுப்புவாங்களா? உனக்கு பிரியமா ஏதாவது வாங்கி அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருக்கும் தம்பி. அப்படியா? இதுல கடிதாச்சு இருக்கணும். பிரிச்சு படிச்சு சொல்லுங்களேன். பட்டாளத்திலிருந்து தம்பி உடுப்புல வந்திருக்கு. துணியெல்லாம் முதல்ல அனுப்பிட்டு பின்னால வருவாரு போல் இருக்கு. இல்லம்மா, என்னன்னா ஆள் இறந்து பார்த்தா பட்டாளத்திலிருந்து உடுப்பு வரும். என்பார் நீதி என்பார் தரமென் சரித்திரத்தை சான்று சொல்வார். தாயன்பு பெட்டகத்தை சந்தியில் எரிந்து விட்டு தன்மான வீரர் என்பார். மர்மமாய் சதி புரிவார். வாய் பேசாபலைகளின் வாழ்வுக்கு நஞ்சு வைப்பார். கர்மவினை என்பார். பிரம்மன் எழுத்தென்பார். கடவுள் மேல் குற்றம் என்பார். கர்ம வினை என்பார். பிரம்மன் எழுத்தென்பார். கடவுள் மேல் குற்றம் என்பார். இந்த திண்ணை பேச்சு வீரனிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. அம்மா, திண்ணை பேச்சு வீரனிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. நம்ம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி. என்னாலும் உலகில் ஏமாற்றும் வழிகள் இல்லாத நன்னாளே உண்டாகும். என்னாலும் உலகில் ஏமாற்றும் வழிகள் இல்லாத நன்னாளே உண்டாகும். இந்த திண்ணை பேச்சு வீரனிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. நம்ம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி. பொதுநலம் பேசும் புண்ணியவான்களின் போக்கில் அநேக வித்தியாசம். பொதுநலம் பேசும் புண்ணியவான்களின் போக்கில் அநேக வித்தியாசம். புது புது வகையில் புலம்புவதெல்லாம் புவியை மயக்கும் வெளிவேகம். அந்த பொல்லாத மனிதர் நாமல் திருந்த எல்லோரை எல்லோரும் கொண்டாடணும். இந்த திண்ணை பேச்சில் வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. நம்ம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி. நக்கடி 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 தான். கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் சபைக்கு உதவாத வெறும் பேச்சு. கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் சபைக்கு உதவாத வெறும் பேச்சு. கண்டு இல்லாத கவலை நீங்கவே
கருத வேண்டியதை மறந்தாச்சு கதைகளை பேசி கரும்பினாச்சு முன்னேற்றம் உண்டாகும் இந்த கண்ணீர் பேச்சு தீரரிடம் ஒரு கண்ணாடி இருக்கணும் அண்ணாச்சி நாம ஒன்னாடி இருக்கணும் அண்ணாச்சி அம்மா ஐயா சொல்லுங்க அப்பா நாடி வளர்ந்தவங்க ஆடி நடப்பவங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ப முடியாதவங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ப முடியாதவங்க ஆடி வளர்த்தவங்க தாடி வளர்த்தவங்க பல பல வேலைகளில் பங்கெடுத்துக் கொண்டவங்க பல பல வேலைகளில் பங்கெடுத்துக் கொண்டவங்க படிப்பவங்க வீடு குடிப்பவங்க பொடி பசங்க பெரும்போக்கிருங்க படிப்பவங்க வீடு குடிப்பவங்க பொடி பசங்க பெரும்போக்கிருங்க இன்னும் பொம்பளைங்க அம்பளைங்க அத்தனை பேரையும் வச்சு மாடா இழுக்கிறோம் வேகமா நம்ம வாழ்க்கை கிடக்குது ஓட்டோரமா வண்டியை உருட்டி வறுமையை விரட்டி உண்டாலும் காய்ந்தாலும் ஒன்றாகணும் நம்ம வண்டியை உருட்டி வறுமையை விரட்டி உண்டாலும் காய்ந்தாலும் ஒன்றாகணும் இந்த சின்னை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி நம்ம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி என்னாலும் உலகில் மாற்றும் வழிகள் இல்லாத நன்னாடி உண்டாகணும் இந்த சின்னை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி நாம ஒன்னாயிருக்கணும் முனியா பாண்டியா ஓடியாங்க ஓடியாங்க பாவம் யாரோ ஒரு பொண்ணு மயக்கமா விழுந்து கிடக்குது யாரு பொண்ண தூக்கு பறிக்கொழுந்து இந்த மூட்டை முடிச்செல்லாம் வீட்டுல கூட்டிட்டு போய் பொண்ண பொண்ண ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ பொண்ண 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 போச்சு தலை போச்சு என்ன போச்சு குடிமொழிஞ்சு போச்சு என்ன பட்டாளத்துல இருந்து என்ன தம்பி வருவான் பட்டாளத்துல இருந்து தம்பி வருதான் எப்ப வர்றான் நாளைக்கு அப்பாடா இப்பதான் என் மனசு குளிர்ந்தது இப்ப நிறைய எனக்கு வயசை எரியுது ஏன் தம்பி வந்து அந்த பொண்ணு எங்கன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன் அந்த வீடோ பூட்டி இருக்கு பொண்ணையோ காணோம் நானும் சுத்தாத இடம் பாக்கி இல்ல இடம் பாக்கி இது நகப்படல சுமாரதான் எப்படிங்க உன்னை நம்பித்தானே விட்டுட்டு போனேன்னா நான் என்ன பண்ணுவேன் ஓடவங்களை கண்டாத்தா ஆலமரத்துக்கு சாச்சு ஓட ஓட வரட்டும் நீங்க சும்மா நாளைக்கு வந்து தம்பி திட்டினா நீங்களும் கூட சேர்ந்து திட்டுவீங்க நீ ஒண்ணும் கவலைப்படாதயா என்ன நீ நம்பு உங்களை நம்பி தானுங்களே போயிருக்கேன் பாரியா நாளைக்கு மூர்த்தி வந்து என்கிட்ட ஏதாவது பேசினான்னா அதுக்கு நான் பதில் பேசுறேன் பாரு அதுக்கெல்லாம் நீ ஆமா போடு ஆமா போட்டா தம்பி திட்டாதுங்க ஐயோ நான் ஆமா போடுச்சா போட வேண்டியதானே ஆமா அவ்வளவுதான் ஆமா இல்ல ஆமா நீ போய் ஆமா அவன் பேரு என்ன ஆமா ஆமா யோ நான் ஏதாவது சொன்னா ஆமா போடியா எனக்கு ஆமா போட்டு பழக்கம் இல்லைங்க எங்க நிறுத்துறதுன்னு புலப்படலீங்களா அப்படியா ஆமா இங்க வா ஆமா ஐயா இந்த வீட்டுல இருக்கிறவங்க எங்க இங்க யாரும் இல்லைங்களே அப்பா பாக்கி வீட்டுல இருக்கிறா உங்க கோவத்தெல்லாம் மாத்திட்டாளா குழந்தை பிறந்துச்சாப்பா எப்படி பார்க்குது ஆனா பெண்ணா ஏன்பா எனக்கு நீங்க லெட்டரே போடல என்னப்பா பேசாமல் இருக்கிறீங்க சன்னியாசி பாக்கியம் எங்க என்னையா நீங்க ஒண்ணும் சொல்லாமல் இருக்கிற ஆமா சுமாரியா என் மருமக அல்லிய தானடா கேட்கிறேன் நீ எவ்வளவு குத்தஞ்சி இருந்தாலும் இந்த பாலா போன மனசு கேக்குதா அல்லி பிரசவ வேதனையில அவஸ்தப்படுறான்னு சொல்லி கேள்விப்பட்டேன் துடிதுடிச்சு போனேன் ஊர்ல உள்ள டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு வந்து பார்த்தேன் கடைசி நேரத்துல அல்லி கைவிட்டுட்டாடா அல்லி கைவிட்டுட்டாடா பயப்படாதம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல சுகமாயிடும்